Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நமது சேனல்ல நாகம் 16 உடைய அடிப்படை பாடத்திட்டங்களை பார்க்க போறோம். ஏற்கனவே 19 பாடங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு 20வது பாடத்தை நம்ம பார்க்க போறோம். 19 பாடங்களையும் நீங்க சிறப்பா பயிற்சி எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த 20வது பாடத்தையும் நீங்க நல்லா பயிற்சி எடுக்கணும். பாத்தீங்கன்னா 19வது பாடத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 18 19வது பாடங்களை ஒத்த கையால மேலெருப்பு கீழ் இருப்புகளை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா அதுல நான் பாடத்தை போட்டிருந்தேன். இந்த 20வது பாடத்திலையும் அறுப்பு முறைகளை தான் நம்ம போட போறோம். இந்த 20வது பாடத்துல நான் போட போற இந்த அறுப்பு முறைகள் உங்களுக்கு பிரதான பாடங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப எளிமையானதான். இப்போ 19வது பாடம் 18வது பாடம் ஒத்த கையில நம்ம அறுப்பு அறுத்தோம். அது போல 20வது பாடமும் அறுப்பு முறைகளை உள்ளடக்கியது தான். அதை நம்ம தெளிவா போட போறேன். இந்த லெசனை பாருங்க. கண்டிப்பாக இந்த 20வது பாடம் பிரதான பாடத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்த நீங்க கூடுதலா பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களை அடையும். சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க ஏற்கனவே உள்ள வீடியோக்குள்ள சிலம்பம் சம்பந்தமான வீடியோக்களை அனைத்தையும் நீங்க பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம 20வது பாடத்துக்கு நம்ம இந்த நிலையில உட்காந்துக்கணும். 20வது பாடத்துக்கு இந்த நிலையில உட்காந்துங்க. அப்படியே ஏறி இறங்குறதா 1 2 அவ்வளவு. இதுல வீச்சு முறையில மேல் வீச்சுல ஏற போறோம், மேல் வீச்சுல இறங்க போறோம். இங்க நல்லா தூக்கிட்டு மேல் வீச்சுல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல் வீச்சுல ஏறும்போது எதிரிகள் நம்ம தலையை அடிக்கின்ற போது, தலைக்கு தாக்குதல் வரும்போதோ அதுகளை எளிய முறையில இந்த வீச்சு முறையில கத்துக்கிட்டீங்கன்னாக்கா எளிய முறையில அறுத்து அந்த தாக்குதலை முறியடிக்கலாம். இந்த அறுப்பு முறைகளை மேல் அறுப்பு நல்லா செய்யும் போது எதிரியுடைய ஆயுதங்களை நல்லா என்ன பண்ண முடியும். அவ்வளவுதான். குச்சி பின்னாடி வந்துடும். அதே மாதிரி அடுத்த கற்றுக்கும் போது காலோட சேர்த்து அதே மாதிரி இறக்கணும். இது மேல் அறுப்பு முறைகள்ல நம்ம பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். மேலறுப்பு முறைகள்ல பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரதான பாடத்துக்கு இந்த பயிற்சிகள் இந்த பாடத்திட்டங்கள் உங்களுக்கு பேசிக் பாடத்திட்டங்கள் பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து பயிற்சி எடுங்க. சிம்பிள் லெசன் தான். 20வது பாடம் ரொம்ப எளிமையான பாடம் தான். தொடர்ந்து இந்த பாடத்தை பயிற்சி எடுத்து ஏற்கனவே போட்ட பாடங்களையும் தொடர்ந்து நீங்க பயிற்சி எடுத்துட்டு வாங்க. இன்னும் ஒரு 8 9 பாடங்கள் தான் இருக்கு. இதுக்கு பிறகு நாம பிரதான பாடத்துக்குள்ள போகிறோம். ஆனா நீங்க இந்த பேசிக் லெசன்ஸை தரவா கத்துக்கிட்ட மட்டும்தான் நீங்க அடுத்த பாடத்துக்கு போக முடியும். மீண்டும் அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.